ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 9வது பாடம் 2ஆம் மரணம். ஸோ 2ஆம் மரணம் எவ்வாறு சபைக்கு வருது, எவ்வாறு உலக மக்களுக்கு வருது சொல்லி நம்ம பார்க்க போறோம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் 2ஆம் மரணம்னா என்ன? உங்களோட அபிப்பிராயம் என்னது? 2ஆம் மரணம் இப்போ நம்மளுக்கு திரும்ப அந்த சத்தியத்தை போதிக்கவே நம்ம கேட்காம இருந்தோம். அப்போ நம்மளுக்கு அந்த 2ஆம் மரணம் வரும். திருப்பி சொல்லுங்க. சத்தியத்தை இல்ல, நம்மளுக்கு அதுதான் இப்போ ஜீசஸ் கம்மிங் அப்போ இப்போ சத்தியத்தை தெரியாதவங்க சில பேர் இருப்பாங்கல்ல. ஆமா. அப்ப அவங்களுக்கு திரும்ப வந்து அதை போதிக்கிறப்போ அது அப்பயும் வந்து அவங்க சாத்தானுக்கு அவங்களோட இதுவா இருக்கனால அப்போ வந்து அவங்களுக்கு அழிச்சிருவாங்கன்ற மாதிரி இருக்குல்ல. ஓகே, சாத்தான் மூலமா அழிக்கப்படுறதுதான் 2ஆம் மரணம் சொல்றீங்களா? அப்படி இல்லைன்னா வந்து இது கூட டவுட் அதான் இருக்கு. 2ஆம் மரணம்னா ஆல்ரெடி ஜீசஸ் வந்து இவரை வந்து உயிர்த்தெழுந்தாருல. யாரு அது? மரியாளோட. ஆமா, யாருன்னா லாசரஸ். லாசரஸ். அப்ப அது கூட 2ஆம் மரணம் தானே அது? ஓகே, நல்ல டவுட்ஸ். ஓகே, ஸோ இல்ல அது 2ஆம் மரணமா இருக்காது சொல்லி பார்க்குறோம். ஏன்னா வந்து அது வந்து ஒரு சாம்பிள் தான். ஓகே, இயேசு கிறிஸ்து அங்க காமிச்சது வந்து ஒரு உயிர்த்தெழுதல் எப்படி இருக்கும் சொல்லி காமிச்சாரு சொல்லி பார்க்குறோம். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து அந்த நீங்க சொல்ற யோவான் 11ஆம் அதிகாரம் எதுக்காக இயேசு கிறிஸ்து வந்து லாசரை வந்து மரிக்க ஒப்பு கொடுத்தாரு சொல்லி பாத்தீங்கன்னா சீஷர்கள் இயேசு கிறிஸ்து மேல விசுவாசம் வைக்கிறதுக்காக. ஏன்னா படிங்க 14ஆம் வசனம் 15ஆம் வசனம். யோவான் 11, 14, 15. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, லாசரு மரித்து போனான் என்று வெளிப்படையாய் சொல்லி, நான் அங்கே இராததினால் நீங்கள் விசுவாசமுள்ளவர்களாய் இருக்கிறதற்கு ஏது உண்டென்று உங்கள் நிமித்தம் சந்தோஷப்படுகிறேன். இப்பொழுது அவனிடத்திற்கு போவோம் வாருங்கள் என்றார். ஓகே, உங்களுடைய விசுவாசத்துக்காக தான் நான் என்ன பண்ணேன், இங்க இருந்தேன். இப்பொழுது நம்ம என்ன பண்ணலாம், அங்க போலாம். ஏன்னா அப்ப இறந்துட்டான் அவன். ஏன்னா முன்னாடியே வந்து மெசேஜ் வரும், அவன் ரொம்ப ரொம்ப நோய் விட்டுறவனா இருக்கான், ரொம்ப வந்து பலவீனமா இருக்கான் சொல்லிட்டு ஒரு லெட்டர் வரும். இயேசு கிறிஸ்து வந்து அது என்ன பண்ணுவாருன்னா யார்கிட்ட சொல்ல மாட்டார் சொல்லி பார்க்கிறோம். ஏன்னா அது பாருங்க 4ஆம் வசனம் படிங்க. இயேசு அதை கேட்டபொழுது, இந்த வியாதி மரணத்திற்கு ஏதுவா இராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவா இருக்கிறது. தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார் என்றார். பாருங்க, அந்த வியாதி சொல்லி சொல்றாரு. 3ஆம் வசனம் படிங்க. 3. அப்பொழுது அவனுடைய சகோதரர்கள், ஆண்டவரே, நீர் சிநேகிக்கிறவன் வியாதியா இருக்கிறான் என்று அவரிடத்திற்கு ஆள் அனுப்பினார்கள். சொல்ல ஆள் அனுப்பினார்கள் சொல்லுவாங்க. இயேசு கிறிஸ்து சொல்ல ஆள் அனுப்பினார்கள். அப்ப இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, அந்த வியாதி வந்து மரணத்துக்கு ஏதுவா கிடையாது, அது தேவனுடைய மகிமைக்கு என்று கொடுக்கப்பட்டிருக்கு சொல்லி சொல்றாரு. அப்போ அந்த மகிமையை பார்க்கணும்னா யார் பார்க்கணும்? சீஷர்கள் பார்த்து இவர் தான் மெசியா சொல்லி விசுவாசிக்கணும் சொல்லி பார்க்கணும். ஓகே, அதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு சிச்சுவேஷன் நடந்து சொல்லி பார்க்கணும். ஓகே, அதனாலதான் அவர் ப்ரே பண்ண லாசரஸ வெளில கூட வந்தது கூட வந்து இயேசு கிறிஸ்து ப்ரே பண்றது பாருங்களேன். இவர்கள் எல்லாம் விசுவாசிக்கும்படிக்கு ஓகே தேவனே நான் கேட்கிறேன்னு சொல்லுவாரு. படிங்க வேணாம். 41ஆம் வசனம். 41, 42. அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்தில் இருந்த கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன் என்றார். ஓகே, அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன். எல்லாரும் இவர் தான் மெசியா சொல்லி விசுவாசிக்கணும். அதுக்காக தான் வந்து இந்த அற்புதமே நடக்குது. புரியுதா? இந்த அற்புதத்தின் காரணம், reason for this miracle. Okay, reason for this miracle is for everyone to believe that Jesus is the Messiah. Okay, நிச்சயமாய் இவர் தான் மெசியா சொல்லி இஸ்ரேல் மக்கள் நம்பணும். சுத்தி இருந்த இஸ்ரேல் மக்கள், சீஷர்கள் எல்லாருமே. ஓகே, சோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இங்க சொல்லப்பட்ட முக்கியமான ரீசன்.
ஆனா வந்து பாத்தீங்கன்னா இவர் இறந்து போயிட்டார் திருப்பியும். அது 2ஆம் மரணம் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் அப்புறம் வந்து அதுதான் அப்போ அந்த சத்தியத்தை போதிச்சு அதை கேட்காம போயிட்டு திரும்ப சாத்தானுக்கே போறாங்கல்ல. அப்ப அதுவும் அப்ப கூட அப்ப 2ஆம் மரணம் வரும். கரெக்ட். சத்தியம் எல்லாம் தெரிஞ்சிட்ட பிறகு பின்னிட்டு போற மக்கள் வந்து பாத்தீங்கன்னா சபையில அவங்க 2ஆம் மரணம் போறாங்க. உலகத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2ஆம் மரணம் போறாங்க. அதான் எப்படின்னு சொல்லி நம்ம ஒன்னொன்னு ஸ்டெப்பா பார்க்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த 2ஆம் மரணத்தை பத்தி எங்க இருக்கு வசனம் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு வசனம் தான் இருக்கு. எங்க இருக்குன்னா வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்னி கடலிலே தள்ளப்பட்டன. அது 2ஆம் மரணம். அது 2ஆம் மரணம் சொல்லி பார்க்கிறோம். மரணமும் பாதாளமும் அக்னி கடலில் தள்ளப்பட்டது. அது 2ஆம் மரணம். ஏதோ 2ஆம் மரணம் சொல்றாங்கன்னா லேக் ஆஃப் ஃபயர். ஓகே, அக்னி கடல்ல தான் என்ன சொல்றாங்க 2ஆம் மரணம் சொல்றாங்க சொல்லி பார்க்கிறோம். திஸ் இஸ் த செகண்ட் டெத். ஏன்னா வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த லேக் ஆஃப் ஃபயர் தள்ளப்படுது. பாத்தீங்கன்னா லேக் ஆஃப் ஃபயர்னு சொல்லி பாத்தீங்கன்னா 19ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தல் 19ல 20ஆம் வசனம் படிங்க. அப்பொழுது மிருகம் பிடிக்கப்பட்டது. மிருகத்தின் முன்பாக செய்த அற்புதங்களால் அதன் முத்திரையை தரித்தவர்களையும் அதன் சொரூபத்தை வணங்கினவர்களையும் மோசம் போக்கின கள்ள தீர்க்கதரிசியும் கூட பிடிக்கப்பட்டான். இருவரும் கந்தகம் எரிகிற அக்னி கடலிலே உயிரோடு தள்ளப்பட்டார்கள். ஓகே, இருவரும் தள்ளப்பட்டார்கள் சொல்லி போட்டிருக்கு. ஓகே, அந்த கந்தகம் எரிகிற அக்னி கடலிலே, இந்த அக்னி கடல் தான் நம்ம இங்க என்ன படிச்சோம் வெளிப்படுத்தல் 20:14. அதுதான் 2ஆம் மரணம் சொல்லி பார்க்கிறோம். உயிரோட தள்ளப்பட்டார்கள் தான். அதுக்கப்புறம் மீட்பு கிடையாது சொல்லி பார்க்கிறோம். ஓகே, அதே போல பாத்தீங்கன்னா இது கூட பாருங்க, சாத்தான அதுலதான் போடுறாங்க. எங்கன்னா 10ஆம் வசனம். அப்பொழுது அவனை வணங்கும்படி அவனுடைய பாதத்தில் விழுந்தேன். அவன் என்னை நோக்கி 20:10 வெளிப்படுத்தல் 20:10. மேலும் அவர்களை மோசம் போக்கின பிசாசானவன் மிருகமும் கள்ள தீர்க்கதரிசியும் இருக்கிற இடமாகிய அக்னியும் கந்தகமுமான கடலிலே தள்ளப்பட்டான். அவர்கள் இரவும் பகலும் சதா காலங்களும் வாதிக்கப்படுவார்கள். ஓகே, அங்க பாத்தீங்கன்னா அக்னி கடலாகிய கந்தகம் எரிகிற அந்த கடலிலே தள்ளப்பட்டார்கள். ஓகே, லேக் ஆஃப் ஃபயர் சொல்லி போட்டிருக்கு. இதுல யாரு மிருகமும் கள்ள தீர்க்கதரிசி நம்ம பார்த்தோம் 19ஆம் அதிகாரத்துல அந்த 14ஆம் வசனத்துல நம்ம பார்த்தோம். இவங்க 2 பேரையும் அந்த அக்னி கடல்ல தள்ளாங்க சொல்லி பாக்குறோம். அதே இடத்துல சாத்தான் என்ன பண்றாங்க தள்ளுறாங்க சொல்லி பாக்குறோம். எப்போ 1000 ஆண்டு முடிஞ்சிட்டு போயிருக்கு. ஏன்னா இந்த 1000 ஆண்டு என்ன பண்ணாங்க சாத்தானை அடைச்சு வச்சுக்கிறாங்க. சாத்தானையும் அவன் தூதர்களையோ அடைச்சு வைக்கிறாங்க. அவனை அதுக்கப்புறம் கொஞ்ச காலம் விடுதலைப்படுத்துறாங்க 7ஆம் வசனத்துல. அப்போ வந்து பாத்தீங்கன்னா 1000 ஆண்டு முடிஞ்சிட்டு பிறகு கொஞ்ச காலம் விடுதலையான பிறகு என்ன பண்றாங்க மக்களை மோசம் போக்குறாங்க. அப்ப என்ன பண்றாங்க அவங்கள அக்னி கடலே தள்ளுறாங்க சொல்லி பாக்குறோம். ஓகே, யாருன்னா கீழ்ப்படியாத மக்களையும் சாத்தானையும் தள்ளுறாங்க. சாத்தானை பாக்குறோம். இங்க கீழ்ப்படியாத மக்கள் பாத்தீங்கன்னா இங்க 15ஆம் வசனத்துல இருக்கும். அதுல 15 பாருங்க. ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்னி கடலிலே தள்ளப்பட்டான். அவன் அக்னி கடலே தள்ளப்பட்டான் சொல்லி பார்க்கிறோம். ஜீவ புத்தகத்தில் எழுதப்படாத காணப்படுகிறவன் எவனோ அவன் அக்னி கடலே தள்ளப்பட்டான். சரி, ஓகே. இப்போ ஒரு பாயிண்டா நம்ம வந்து கிளாரிஃபை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜீவ புத்தகம்னா என்னது, அதுல எழுதப்படாத ஒன்னாய் காணப்படுறதுன்னா என்னது. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இந்த வசனத்தின் அர்த்தம் ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் 21, 22. மனுஷரால் மரணம் உண்டானபடியால் மனுஷரால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. ஆதாமுக்குள் எல்லோரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லோரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். சரி, இப்போ
உயிர்த்தெழுதல் அப்போ ஆதம்குள்ள மரணம் வந்துச்சு, கிறிஸ்து மூலமா என்ன வருது? உயிர்த்தெழுதல் வருது. யாருக்கு வருது? எல்லா மக்களுக்குமே வருது. கரெக்டா? இது கரெக்ட் தானே? ஆமா கரெக்ட். கரெக்ட். எல்லாருக்குமே உயிர்த்தெழுதல் இருக்கு. அதனாலதான் எல்லா மக்களுக்குமே என்ன பண்றாங்க? உயிர்த்தெழுறாங்க கிறிஸ்து மூலமா. ஆதம் மூலமா மரிக்கிற எல்லா மக்களுமே என்ன பண்றாங்க? கிறிஸ்து மூலமா உயிர்த்தெழுறாங்க சொல்லி சொல்றோம். சரி, அப்படி இருக்கும்போது ஆதாம் ஆரம்பத்துல வந்து நித்திய ஜீவனோட இருந்தாரா? ஆமா. ஓகே, அப்போ இழந்து போனதை திருப்பி என்ன ஆகணும்? கொடுக்கதான் இயேசு கிறிஸ்து வந்தார். அதானே? இழந்து போனதை திருப்பி கொடுக்கதான் இயேசு கிறிஸ்து வந்தார் சொல்லி பார்க்கிறோம். அப்போ ஆதாம் இழந்து போன நித்திய ஜீவன் எல்லாருக்கும் வரணுமா வரக்கூடாதா? நித்திய ஜீவன் எல்லாருக்கும் வரணும். எல்லாருக்கும் வரணும். அப்படி இருக்கும்போது ஏன் வந்து ஜீவ புத்தகத்தில் பேர் எழுதப்படாதவர்கள் சொல்லி போட்டிருக்கு? இதுக்கு அர்த்தம் என்னது? அதாவது தப்பு பண்றவங்க, அதாவது அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தா அவங்க ஏத்திக்காதவங்களுக்கு தான் ஜீவ புத்தகத்துல வந்து பேரை இது பண்றோம், எடுக்கணும், இருக்காதுன்ற மாதிரி சொல்றாங்க. சூப்பர். அப்ப என்ன சொல்ல வரீங்கன்னா, பேரு எல்லார் பேரும் எழுதப்பட்டிருக்கு. எல்லாரோட பேரும் வந்து பிறந்தவங்க எல்லாரோட பேரும் வந்து எழுதப்பட்டிருக்கு. ஓகே, இவங்க எல்லாம் இயேசு கிறிஸ்து மூலமா ஜீவன் அடைஞ்சிட்டாங்க. இவங்க பேரு சிங்கராஜ், சாம்வேல், ராம்மூர்த்தி, குமார், சலீம் சொல்லி எல்லாருமே முஸ்லீமா இருந்தாலும் சரி, ஹிந்துவா இருந்தாலும் சரி, புத்திசமா இருந்தாலும் சரி, கிறிஸ்டியனா இருந்தாலும் சரி, எல்லாரோட பேரும் எழுதப்பட்டிருக்கு சொல்லியிருக்கோம். ஏன்னா இயேசு கிறிஸ்து மீட்பு கொடுத்துட்டாரு எல்லாருக்குமே. அப்போ மீட்பு கொடுத்துட்டு பிறகு ராஜ்ய இப்ப வந்து பாத்தீங்கன்னா தேவன் ராஜ்யத்துல வந்து அவங்க வந்து உயிர் தள்ளுறாங்க எல்லாருமே. சத்தியம் தெரியாதவங்க, சபை பத்தி நான் நெக்ஸ்ட் சொல்றேன். சத்தியம் தெரியாதவங்க உயிர் தள்ளுறாங்க. 1000 வருஷம் வந்து சத்தியம் பொதிக்கப்படுது. பின்பு முடிவுல வந்து சாத்தான் அவுத்து விடப்படுறான். அப்ப யாரெல்லாம் தப்பு செய்யறாங்களோ என்ன பண்றாரு? தேவன் வந்து அவங்களோட பேர்களை கிறுக்கி போடுறாரு. கிறுக்கி போடுறதுன்னா என்னது? அடிச்சிடுறாரு. ஓகே, இவன் தகுதி கிடையாது, இவன் தகுதி கிடையாது சொல்லிட்டு. இதுக்கான வசனம் இருக்கா சொல்லி பாத்தீங்கன்னா வசனம் இருக்கு. எங்க இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனுக்கு வெண் வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். ஜீவ புஸ்தகத்தில் இருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன். பாத்தீங்களா? அப்போ எல்லாரோட பேரும் இயேசு கிறிஸ்து எப்ப மீட்பு கொடுத்தாரோ அப்பவே வந்து என்ன பண்றாரு? எல்லாரையும் அவர்கிட்ட இழுத்து கொண்டார். அதான் சொல்றாருல, நான் உயர்த்தப்படும் போது நான் என்ன பண்ணுவேன்? எல்லாருமே என் இடத்துல இழுத்துக்கொள்ளுன்னு சொல்லி சொல்றாரு. மரணத்தின் அடிமைத்தனத்துல இருந்த மக்களை என்ன பண்றாரு? அவரு விடுதலை பண்ணிட்டாரு. எல்லாருமே விடுதலை பண்ணி நித்தியஜீவன் கொடுத்துட்டாரு. திருப்பி கொடுத்துட்டாரு எல்லாருக்குமே. ஆதாம் இழந்து போனதை. அப்ப என்ன பண்றாங்க? எல்லாரோட பேருமே வந்து ஜீவ புத்தகத்துல எழுதப்பட்டிருக்கு. சொல்லும் போது சிம்பலிக்கா வந்து சொல்லப்படுறது ஜீவ புத்தகம் சொல்றது நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்காக. அப்ப பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே ஜீவன் கொடுத்துட்டாரு இயேசு கிறிஸ்து. அப்போ யாரெல்லாம் வந்து அந்த மீறுதலுக்கு உட்படுறாங்களோ, யாரெல்லாம் வந்து அந்த சாத்தானின் சோதனையில வந்து அவங்க வந்து தீமை செய்யற மக்களா இருக்காங்களோ, விக்கெடா இருக்காங்களோ, அவங்களை என்ன பண்றாருன்னா தேவன் வந்து அழிக்கிறார் சொல்லி பார்க்கிறோம். ஓகே, அந்த அழிக்கிறதுக்கு தான் என்ன பண்றாங்கன்னா ஜீவ புத்தகத்துல இருந்து பேரை வந்து கிறுக்கி போடுறாரு சொல்லி பார்க்கிறோம். பேர் எழுதப்பட்ட பேரை என்ன பண்றாங்க? எடுத்துடுறாங்க, எல்லாம் அதை அடிச்சிடுறாங்க சொல்லி பார்க்கிறோம். ஸ்ட்ரைக் அவுட், இவன் வந்து தகுதி பண்ணலப்பா, இவன் தகுதி பண்ணலப்பா சொல்லிட்டு. அப்போ அந்த நியாய தீர்ப்பு அப்ப என்ன நடக்குது சொல்லி பாத்தீங்கன்னா சத்தியம் போதிக்கப்படுது. அப்போ துன்மார்க்கர் என்ன பண்றாங்க? சத்தியம் போதிக்கப்பட்டாலும் அவங்க சத்தியத்தை கேட்காதபடிக்கு அந்த நீதியுள்ள தேசத்துல என்ன பண்றாங்க? தப்பு செஞ்சுட்டே இருக்காங்க சொல்லி போகிறோம். அது எங்க படிக்கிறோம் நம்ம? ஐசையா 26ஆம் அதிகாரம் 9-10. என் ஆத்துமா இரவிலே உம்மை வாஞ்சிக்கிறது. எனக்குள் இருக்கிற நாவியால் அதிகாலையிலும் உம்மை தேடுகிறேன். உம்முடைய நியாய தீர்ப்புகள் பூமியிலே நடக்கும்போது பூச்சக்கரத்து குடிகள் நீதியை கற்றுக்கொள்வார்கள். துன்மார்க்கனுக்கு தயை செய்தாலும் நீதியை கற்றுக்கொள்ளான். நீதியுள்ள தேசத்திலும் அவன் அநியாயம் செய்து கர்த்தருடைய மகத்துவத்தை கவனியாதே போகிறான். பாத்தீங்களா? நீதியுள்ள தேசத்திலும் தேவன் வந்து வாய்ப்பு தராரு. நீதியுள்ள தேசம்னா எது? அது 2 பேதுரு 3:13.
அவருடைய வாக்குத்தத்தத்தின்படியே நீதி வாசமா இருக்கும் புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். பாத்தீங்களா, புதிய வானம் புதிய பூமி, தேவன் ராஜ்யம். ஓகே, அவர் வாசம் செய்யறாரு. அந்த இடம் எங்க இருக்கு? வெளிப்படுத்தல் 21 1 படிங்க. பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியும் கண்டேன். முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒழிந்து போயின, சமுத்திரமும் இல்லாமல் போயிற்று. யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவன் இடத்தில் நின்று பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியைப் போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. புதிய எருசலேம்னா என்னது? மேலும் புதிய எருசலேம் தான் கேபிட்டல். அதான் வந்து தேவனுடைய ராஜ்யம். கேபிட்டல் என்ன ஆகுது? வானத்துல இருந்து இறங்கி வருதான். இதுக்காக தான் யார் வெயிட் பண்ணிட்டு இருந்தா? புதிய எருசலேமுக்காக, தேவன் தரும் நகரத்துக்காக என்ன பண்றாங்க? யார் வெயிட் பண்ணிட்டு இருந்தா? இதை நம்ம இந்த 3ஆம் வசனம் படிச்சிருக்க அது போலாம். மேலும் பரலோகத்தில் இருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். அது இதோ மனுஷனிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. அவர்களிடத்திலே அவர் வாசமா இருப்பார். அவர்களும் அவருடைய ஜனங்களா இருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோட கூட இருந்து அவர்களுடைய தேவனா இருப்பார். தேவனா இருப்பார். அவர் கண்ணீர் யாவையும் துடைப்பார். இனி அழுகையும் இல்லை, மரணமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒழிந்து போயின என்று விளம்பினது. பாத்தீங்களா, அப்படிப்பட்ட உலகம் தான் வந்து பாத்தீங்கன்னா தேவன் ராஜ்யம். புதிய நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, உமது ராஜ்யம் வருவதாக சொல்றோம் பாத்தீங்களா. அந்த புதிய எருசலேம் என்ன பண்ணுது? வானத்துல இருந்து இறங்கி வருதான். ஓகே, பூமியில மனுஷங்க மத்தியில வாசம் செய்யறாராம் தேவன் சொல்லி பாக்குறோம். எப்படி ஏதேன் தோட்டம் இருந்ததோ, ஆதாம் ஏவாள் கிட்ட வந்து கூட இருந்தாரோ, அதே போல தேவன் என்ன பண்றாரு? திருப்பியும் மனுஷங்க மத்தியில வாசம் செய்யறாரு. புதிய வாரம் நீதி வாசமா இருக்கும் உலகம் சொல்லி போகிறோம். அந்த உலகத்துல வாய்ப்பு கொடுத்திருந்தாலும் இந்த துன்மார்க்கர் என்ன பண்றாங்க? அதை நீதியை கற்றுக்கொள்ள மாட்டாங்க. நீதி உள்ள தேசத்துலயும் அவங்க அநியாயம் செஞ்சுட்டே போறாங்க சொல்லி பாக்குறோம். அவங்களதான் தேவன் என்ன பண்றாருன்னா அழிக்கிறாரு. அத கடைசியில அது கூட நம்ம படிக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து இந்த வானத்துல இருந்து இறங்கி வரும் அந்த பட்டணம் பாத்தீங்கன்னா, அந்த டவுன் எல்லாம் சிட்டி நகரத்துக்காக யார் வெயிட் பண்றதாங்க பாத்தீங்கன்னா, எபிரேயர் 11 13 படிங்க. இவர்கள் எல்லோரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோட மரித்தார்கள். யார் மரித்தார்கள்? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, அநேக பரிசுத்தவான்கள், பழைய ஏற்பாட்டு விசுவாச வீரர்கள் எல்லாருமே அந்த லிஸ்ட் இங்கதான் இருக்கு 11 எல்லாரும் மரித்தார்கள். ஓகே, வாக்குத்தத்தத்தை பெறாமல், அதான போட்டிருக்கு. வாக்குத்தத்தத்தை பெறவே இல்லை, பூமியில பெறாமல் மரித்தார்கள். ஏன் மரித்தார்கள்? அடுத்த வசனம் படிங்க. வாக்குத்தத்தை ஏன் பெறல? இப்படி அறிக்கை இடுகிறவர்கள் சுய தேசத்தை நாடி போகிறோம் என்று தெரியப்படுத்துகிறார்கள். அவங்களுக்கு ஒரு தேசம் வேணும் சொல்லி அவங்க எதிர்பார்க்கிறாங்களாம். அப்படியே படிங்க. தாங்கள் விட்டு வந்த தேசம் தான். தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்கள், ஆனால் அதற்கு திரும்பி போவதற்கு அவர்களுக்கு சமயம் கிடைத்திருக்குமே. அதையல்ல, அதிலும் மேன்மையான பரம தேசத்தை விரும்பினார்கள். ஆகையால் தேவன் அவர்களுடைய தேவன் எனப்பட வெட்கப்படுவதில்லை, அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினார். அதான் என்னது? புதிய எருசலேம், பரம எருசலேம். அதுக்காக என்ன பண்ணிட்டு இருந்தாங்களாம்? இவங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்களாம். யாரு? பழைய ஏற்பாட்டு விசுவாச வீரர்களே. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா தேவன் ராஜ்யம் வந்து எப்ப வருது? கரெக்டா அந்த புதிய வானம் புதிய பூமி அந்த 1000 ஆண்டு அரசாட்சியில என்ன பண்ணுது? முழுமையா பூமியில வருது சொல்லி போகிறோம். அப்போ உலக மக்கள் எல்லாரும் என்ன பண்றாங்க? நீதியை கற்றுக்கொள்றார்கள். ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுது அவங்களுக்கு. ஓகே, இப்பயே அவங்களுக்கு வந்து தெரியல, சத்தியம் தெரியல. இப்பயே அவங்களுக்கு வந்து சுவிசேஷம் வந்து அவங்க காதுல போல, அவங்க தெரிஞ்சுக்க மாட்டாங்க. நம்ம ஏற்கனவே படிச்சதுதான். இந்த உலகத்தின் பிசாசானவன் அவங்க கண்களை குருடாக்கிட்டா சொல்லி நம்ம 2 கொரிந்தியர்ல படிச்சிருக்கோம். இந்த யாராவது கேட்டாங்கன்னா நம்ம சொல்றதுக்கு இது ஞாபகம் இருக்கும். ஓகே, 2 கொரிந்தியர் 4:4. இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் என்ன பண்றான்? இந்த சுவிசேஷத்தின் ஒளி போகாதபடிக்கு இந்த உலகத்தின் மக்களுடைய கண்களை குருடாக்கிட்டாங்க சொல்லி போகிறோம். அதான போட்டிருக்கு 4:4. படிங்க. தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி
அவ்விசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமா இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் சொல்லும்போது யாரு? சாத்தான். கரெக்டா? அவன் என்ன பண்றான்? சுவிசேஷத்தின் ஒளியை போகாதபடிக்கு அவ்விசுவாசிகளுக்கு, ஓகே, அது போகாதபடிக்கு என்ன பண்றான்? அவிசுவாசத்திலே வச்சிருக்கா சொல்லி பார்க்கிறோம். வஞ்சித்து எல்லா வித தீமையான காரியங்கள் மூலமா அவங்க என்ன பண்றான்? இந்த விக்கிர ஆராதனை அதன் மூலமா என்ன பண்றான்? பிரித்து உலகத்தின் காரியங்களே அவனை வந்து ஈடுபடுத்தி வச்சிருக்கா சொல்லி சொல்றோம். ஓகே, இப்ப என்ன ஆச்சு சொல்லி பாத்தீங்கன்னா, தேவன் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் சாத்தனை கட்டணும். அதான் வந்து பாத்தீங்கன்னா 1000 ஆண்டு அரசாட்சியோட ஸ்டார்டிங்ல நடக்குது. படிங்க 1, 2, 3. வெளிப்படுத்தல் 20 1, 2, 3. ஒரு தூதன் பாதாளத்தின் திறவுகோலையும் பெரிய சங்கிலியையும் தன் கையிலே பிடித்து கொண்டு வானத்தில் இருந்து இறங்கி வர கண்டேன். பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்தை அவன் பிடித்து அதை 1000 வருஷம் அளவும் கட்டி வைத்து அந்த 1000 வருஷம் நிறைவேறும் வரைக்கும் அந்த ஜனங்களை மோசம் போகாதபடிக்கு அதை பாதாளத்திலே தள்ளி அடைத்து அதன் மேல் முத்திரை போட்டான். அதற்கு பின்பு அது கொஞ்ச காலம் விடுதலையாக வேண்டும். சூப்பர். இங்க பாத்தீங்கன்னா எதுக்காக அது குறிச்சு வைக்கிறாங்க? ஜனங்களை மோசம் போக்காத படிக்கு. ஆரம்பத்துல இருந்து என்ன பண்றான்? ஏவாள் கிட்ட இருந்து என்ன பண்றான்? மோசம் போக்கிட்டு இருந்தான், வஞ்சித்துட்டு இருந்தான், டிசீவ் பண்ணிட்டு இருந்தான். டிசீவ்னா என்னது? வஞ்சனை. ஓகே, அந்த பழத்தை காமிச்சிட்டு இது வந்து நன்மையானது, நீங்க தெய்வத்துக்குள்ள ஆயிடுவீங்க, நீங்க சாக மாட்டீங்க சொல்லி பொய் சொல்லி வஞ்சனை பண்ணி என்ன பண்ணா? ஏவாளை வந்து வஞ்சித்தான்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? அந்த வஞ்சனைக்காரன் சொல்லி பாக்குறோம், டிசீவர். அவ பாத்தீங்கன்னா ஜனங்களை மோசம் போக்காதபடிக்கு அவனை 1000 வருஷம் என்ன பண்றாங்க? அடைச்சு வைக்கிறாங்க சொல்லி பாக்குறோம். அதுதான் வந்து 1000 years சான்ஸ் வந்து கொடுக்கப்படுது. யாருக்குன்னா? இந்த உலக மக்களுக்கு. ஏன்னா இப்ப இருக்க உலகத்துல வந்து அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படல. ஏன்னா பிசாசானவன் அவங்க கண்ணில குருடாகி இருக்கான். தேவன் வந்து சில பேர் மட்டும் தான் என்ன பண்ணிருக்காரு? தேவன் இந்த உலகத்துல இருந்து சூஸ் பண்ணிருக்காரு. அதுல சில பேர் தான் யாரு சொல்லி பாத்தீங்கன்னா சபையோட அளவை பத்தி நெக்ஸ்ட் பார்க்க போறோம். ஓகேவா? அந்த சில பேர் எப்படி வந்து உள்ள வராங்கன்னு சொல்லிட்டு, அவங்க கண்கள் காண்கிறதுனாலையும் காதுகள் கேட்கறதுனாலையும் பாக்கியவான்களா இருக்காங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். அது தேவனோட தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் மட்டும் தான் என்ன பண்ண முடியும்? எவர்களை அழைத்தாரோ அவர்களை முன்குறித்தார். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார். அழைத்தவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார். நீதிமான ஆக்கினவங்களை மகிமைப்படுத்திருக்கிறார் சொல்லி பார்க்கிறோம். அதனாலதான் இந்த இடுக்கமான வாசலே என்னது? நேரோவே, கொஞ்சம் பேர் தான் கண்டுபிடிப்பாங்க சொல்லி எல்லாமே போடுறதுக்கு காரணமே பாத்தீங்கன்னா, இந்த சபையின் அழைப்பு வந்து கொஞ்சம் பேருக்கு தான் கொடுக்கப்படுது. இஸ்ரேல் மக்கள்லயே வந்து பாத்தீங்கன்னா அங்க சீஷர் என்ன சொல்றாங்க? இஸ்ரேல் மக்கள்ல ஏன் மத்த ஜனங்களுக்கு நீங்க சொல்ல மாட்டீங்கன்னு சொல்லும்போது, இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டு சொல்லிட்டு வெறும் 12 பேர் சீஷர்கள் மட்டும் சொல்றாரு ஃபர்ஸ்ட். ஓகே, உங்களுக்கும் அருளப்பட்டிருக்கு, அவங்களுக்கும் அருளப்படவில்லை சொல்லி சொல்றாரு. இஸ்ரேல் மக்கள்லயே அவ பாத்தீங்கன்னா தெரிந்து கொள்ளுதல் சொல்லி பார்க்கும்போது ரொம்ப விசேஷமானது. ஓகே, ரொம்ப பயங்கர யூனிக்கானது சொல்லி பார்க்கிறோம். அது தேவனுடைய சித்தத்தின்படிதான் என்ன பண்றாங்க? அவங்க தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களா உள்ள வராங்க, சபைக்குள்ள வராங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். சோ ஆனா இங்க நம்ம பார்த்துட்டு இருக்கிறது உலக மக்கள் பத்தி பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, அவங்களுக்கு வந்து சாத்தான் இந்த பூமியில வந்து வஞ்சனையோட இருக்கிறதுனால சத்தியத்தின் ஒளி அவங்களுக்கு போக மாட்டேது. சத்தியம் வந்து போகாதபடிக்கு சாத்தான் வந்து எல்லா வஞ்சனையினாலும் பண்ணிட்டு இருக்கா சொல்லி பார்க்கிறோம். அப்ப சாத்தானை வந்து என்ன பண்றாங்க? கட்டி வைக்கிறாங்க, வஞ்சிக்காதபடிக்கு 1000 years சான்ஸ் கொடுக்குறாங்க சொல்லி பார்க்கிறோம். அந்த சான்ஸ் கொடுக்கப்படும் போது சத்தியம் போதிக்கப்படுது. அவங்களை ஆட்சி செய்யறது யார் சொல்லி பார்த்தீங்கன்னா சபை தான் ஆட்சி செய்யறாங்க. ஏன்னா 4ஆம் வசனம் படிங்க. அதுல அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள். நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இயேசுவை பற்றிய சாட்சிய நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிரச்சேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களையும் மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது வணங்காமலும் தாங்கள் நெற்றியில் தங்கள் கையிலும் அதன் முத்திரையை தரித்து கொள்ளாமலும் இருந்தவர்களையும் கண்டேன். அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்களாம். யார் அரசாண்டாங்க? இந்த உலக மக்கள், உயிர்த்தெழுந்து வந்த உலக மக்களை வந்து அரசாடுறாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். நீதியோடு அரசாடுறாங்கன்னு சொல்லிட்டு பாக்குறோம். நியாய தீர்ப்பு பண்றதுக்கான அதிகாரத்தை கொடுத்திருக்காராம். சிங்காசனத்தை கண்டேன், சிங்காசனத்துல உட்காந்துருக்காங்களாம். ஓகே, கூட உட்கார்ந்து இந்த உலக மக்களை வந்து நீதியோடு அரசாடுறாங்க, சத்தியத்தை சொல்றாங்க. இப்ப எப்படி நம்ம சத்தியம் வந்து சபை மக்கள் கிட்ட நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம் பாத்தீங்களா? இந்த மாதிரி நம்ம என்ன பண்றோம்? அப்பயும் செய்ய போறோம் தேவோட ராஜ்யத்திலையும். அதனால இப்பயே நம்மளுக்கு ட்ரைனிங் தேவன் கொடுத்துட்டு இருக்காரு. ஓகேவா?
அப்போ உலக மக்கள் எல்லாருக்குமே நம்ம என்ன பண்ண போறோம்? சத்தியம் சொல்ல போறோம். அதை அவங்க எல்லாரும் கேட்கணும்னு சொல்லி போறோம். இயேசு கிறிஸ்து யாரு, அவர் மூலமா மீட்பு வந்திருக்கு, அவரை விசுவாசிக்கிற நீங்க சொல்லிட்டு அப்பயே நம்ம சொல்ல போறோம் அவங்க கிட்ட. ஓகே. அப்போ வந்து யாரெல்லாம் வந்து கேட்டு வராங்களோ அவங்க நித்திய ஜீவனை என்ன பண்றாங்க? தக்க வச்சுக்கிறாங்க. ஏன்னா பேர் ஏற்கனவே எழுதப்பட்டிருக்கு. பேர் வந்து கிறுக்கி போடல. ஆனா யாரெல்லாம் வந்து 1000 years அந்த முடிவு பாருங்க 7ஆம் வசனம். அந்த 1000 வருஷம் முடியும் போது சாத்தான் தன் காவலில் இருந்து விடுதலையாகி பூமியின் 4 திசைகளிலும் உள்ள ஜாதிகளாகிய கோகையும் மாகோகையும் மோசம் போகும்படிக்கு அவர்களை யுத்தத்திற்கு கூட்டிக் கொள்ளும்படிக்கும் புறப்படுவான். அவர்களுடைய தொகை கடற்கரை மணலத்தனையா இருக்கும். அவர்களுடைய தொகை கடற்கரை மனத்திலையா இருக்கும். அவங்க என்ன பண்றாங்க? அந்த எருசலேமுக்கு அகைன்ஸ்டா என்ன பண்றாங்க? வராங்க சொல்லி பார்க்கிறோம். படிக்க 9. அவர்கள் பூமி எங்கும் பரம்பி பரிசுத்தவான்களுடைய பாளையத்தையும் பிரியமான நகரத்தையும் வளைந்து கொண்டார்கள். அப்பொழுது தேவனால் வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அவர்களை பட்சித்து போட்டது. ஓகே. அந்த பிரியமான நகரம் என்னது? பிலவட் சிட்டி, இஸ்ரேல், எருசலேம். ஓகே. பரம எருசலேம், வானத்திலிருந்து இறங்கி வந்த எருசலேம், அதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. பிரியமான நகரம் சொல்லும் போது. ஓகேவா? அதான் இங்க சிட்டின்னு சொல்லி வந்தாலே தேவோட நகரம் சொல்லி பார்க்கிறோம். அதான் சியோன், பரம எருசலேம் பத்தி பேசிட்டு இருக்காங்க சொல்லி பார்க்கிறோம். அதை வளைந்து கொண்டார்கள். அப்போது வானத்திலிருந்து அக்னி வந்து அவங்களை பச்சித்து போட்டது. அதான் முடிஞ்சிச்சு அவங்க கதை. ஓகே. யாரெல்லாம் வந்து தீமை செய்யற மக்களா இருக்காங்களோ அவங்கள அழிச்சிட்டாங்க சொல்லி பார்க்கிறோம். இதுதான் 2ஆம் மரணம் சொல்லி பார்க்கிறோம். எதுக்கு? யாருக்கு? உலக மக்களுக்கு. இந்த உலக மக்களுக்கு என்ன நம்ம ஏற்கனவே படிச்சோம் 15ஆம் அதிகாரத்துல, 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்துல ஆதாமுக்குள் மரிக்கிற எல்லாரும் சொல்லி பார்க்கிறோம். ஓகே. அப்போ ஆதாமுக்குள் மரிச்சிட்டாங்கன்னா அது என்ன ஆயிடுச்சு? அது முதலாம் மரணம் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் டெத். திருப்பி உயிர் தள்ளுறது எங்க உயிர் தள்ளுறாங்க? தேவனுடைய ராஜ்யத்துல உயிர் தள்ளுறாங்க. ஓகே. அந்த 1000 ஆண்டு அரசாட்சியில ராஜ்யத்துல உயிர் தள்ளுறாங்க. அப்புறம் திருப்பி வந்து இங்க பாத்தீங்கன்னா கடைசியில வந்து அக்னி வந்து அவங்களை அழிக்குது சொல்லும் போது அது என்ன ஆயிடுது? அவங்களுக்கு 2ஆம் மரணமா ஆயிடுது சொல்லி பார்க்கணும். ஏன்னா வாய்ப்பு கொடுத்தோம் அவங்க என்ன பண்றாங்க? நீதியை கற்றுக்கொள்ளாதபடிக்கு அவங்க துன்மார்க்க காரியங்களே பட்டிருக்காங்க மீது யூஸ்ஃபுல்லா பண்ணாம யூஸ்லெஸ்ஸான காரியங்கள் பண்ண மீது அவன் என்ன பண்றாரு? தேவன் வந்து நிச்சயமா அவங்களை வந்து அழிச்சிடுறா சொல்லி பார்க்கிறோம். இதுதான் வந்து 2ஆம் மரணமா இருக்கு சொல்லி பார்க்கிறோம். இதெல்லாம் செஞ்சுட்டு பிறகு என்ன பண்றாரு? தேவன் வந்து அக்னி கடல்ல என்ன பண்றாரு? மரணத்தையும் பாதாளத்தையுமே என்ன பண்றாரு? அதுல போட்டுறாரு சொல்லி பார்க்கிறோம். டெத் அண்ட் ஹேடஸ். ஹேடஸ் தான் இங்க வரணும், ஹெல்னு போட்டிருக்கு. சோ இங்க வர்றது என்னதுன்னா டெத் அண்ட் ஹேடஸ் சொல்லி பார்க்கிறோம். ஹேடஸ் சொல்றதுதான் வந்து பாத்தீங்கன்னா பாதாளம், கிரேவ். ஓகே. அதே போட்டுறாங்க சொல்லி பார்க்கிறோம். எங்க போடுறாங்க? அக்னி கடல்ல. இப்போ டெத்தும் ஹேடஸும் வந்து ஒரு ஈவெண்டா இல்லைன்னா வந்து ஒரு ஆட்களா, ஒரு ஆளா? என்னன்னா மரணம் கிரேவ் அது வந்து ஒரு ஈவெண்டா ஒரு நிகழ்வா இல்லைன்னா வந்து ஒரு ஆட்களா, ஒரு உயிருள்ள ஆளா? கேவனா குழி புகதானே. ஹெல் சொல்றது வந்து அங்க பாதாளம் சொல்லி பாக்குறோம். பாதாளம்னா புதைக்கிற இடம். அதான் ஹேடஸ். இங்க நம்ம கிரேக்க இதுல பாக்கணும்னா ரெவலேஷன் 20:14 அதுவே பார்த்தோன்னா இங்க பாருங்க ஹேடஸ் போட்டிருக்கோம். அது கிரேக்க வார்த்தை. ஓகே. டெத் அண்ட் ஹேடஸ். ஹேடஸ் சொல்றது கிரேவ். இதே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பைபிள்ல வந்து கிரேவ் தான் போட்டிருக்கு. ஓகே. ஹேடஸ். ஸோ இதுக்கான விஷயத்தை இங்க பாத்தீங்கன்னா நியூ லிவிங் டிரான்ஸ்லேஷன் கிரேவ், ஹேடஸ் 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 ஹேடஸ். இது கேஜேவில வந்து பாத்தீங்கன்னா ஹெல்னு போட்டிருக்கும். மற்றபடி மிச்ச எல்லாத்துலயும் ஹேடஸ் டேரக்டா போட்டிருப்பாங்க, இல்லைன்னா வந்து கிரேவ் போட்டிருக்கோம், ஷியோல் சொல்லி இங்க போட்டிருக்காங்க இந்த இதுல. ஸோ மேபி இன்னொரு விஷயம் கூட காமிக்கிறேன். இல்லையா? ஹேடஸ் கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணிட்ட பிறகு கீழே நம்ம போனோம்னா இது 10 வாட்டி கிட்ட வந்துருக்கு. ஓகே. ஹேடஸ் சொல்ற வார்த்தை புதிய ஏற்பாடுல ஹேடஸ் 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 சொல்லிட்டு. ஓகே. டெத் அண்ட் ஹேடஸ், டெத் அண்ட் ஹேடஸ், ஹேடஸ் சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது மத்தேயு இது வந்து கிரேவியும் குறிக்குதுன்னு சொல்லி பார்க்கணும். கிரேவா இருக்கு சொல்லி பார்க்கணும் புதிய ஏற்பாட்டில். பழைய ஏற்பாட்டில் வந்து எப்படி வந்து பாதாளம் சொல்றது வந்து இவர் யாக்கோபு போறாரோ, இல்லைன்னா யாக்கோபு தானே போறாரு,
மகன் வந்து பாதத்துல இருக்கிற நானும் போறேன் சொல்லி சொல்லுவார். ஷியோல் சொல்ற வார்த்தை. அதை தான் இங்கேயே நம்ம பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து வந்து அவர் கூட பாத்தீங்கன்னா அவர் ஆத்மாவை பாதாளத்தில் வெளியீர் தர போட்டிருக்கு. அப்போஸ்தலர் 2:27 இதுதான் நம்ம பார்த்தோம். 2:27 2:31. ஸோ அந்த நரகம் சொல்ற டாபிக்கை நம்ம இதை கவர் பண்ணியிருப்போம். ஸோ இங்க நம்ம பார்த்தோம்னா வெளிப்படுத்தல் 20:14 இது வந்து ஹேடஸ், இது வந்து கிரேவ் சொல்லி பார்க்கிறோம். பாதாளம் சொல்லி பார்க்கிறோம். இது வந்து ஈவெண்ட் சொல்லி பார்க்கிறோம். இது அக்னி கடல்ல போடுற ஒரு நிகழ்வா இருக்கு. இப்போ ஒரு ஈவெண்ட் எப்படி போட முடியும்? இப்போ எனக்கு கொஸ்டின் என்னதுன்னா, நீங்க ஒரு பிசிக்கல் ஒரு பொருள் இருக்கு, சீப் இருக்கு, ஒரு வாட்டர் பாட்டில் இருக்கு, ஒரு அப்புறம் வந்து மனுஷன் இருக்கா, இல்ல மிருகம் இருக்கு, அது வந்து பிசிக்கல் ஆப்ஜெக்ட். அதை நீங்க போட்டீங்கன்னா வந்து அது எரிச்சு சாம்பலாக்கிடும். இப்ப நரகம் சொல்றது வந்து ஒரு பீரியட் ஆஃப் டைம்ல வந்து ஒருத்தர் மறிக்கிற ஈவெண்ட சொல்லுது. ஓகேவா? அதை எப்படி வந்து அக்னி கடல்ல போட முடியும்? புரியுதா கொஸ்டின்? புரியுது. அப்ப என்ன சொல்ல வராங்க? அப்ப அக்னி கடல் எதை மீட் பண்ணுது? ஆக்சுவலா என்னத்தை மீட் பண்ணுது அக்னி கடல்லாம்? ஒட்டுமொத்த விசுவாசம் இல்லாத ஜனங்களை குறிக்குதா? ஜனங்கள் மட்டுமா போட்டிருக்காங்க அக்னி கடல்ல? நம்ம தான் பார்த்தோமே. சாத்தான போடுறாங்க, எல்லாரையும் போடுறாங்க. ஓகே, அந்த மிருகத்தை போடுறாங்க, அந்த கள்ள தீர்க்கதரிசியை போடுறாங்க. சோ கடைசியா வந்து இந்த டெத்தையும் போடுறாங்க. அப்ப அக்னி கடல் சொல்றது வந்து ஒரு டிஸ்ட்ரக்ஷனை குறிக்குது, ஒரு அழிவை குறிக்குது. அது திருப்பி வரவே வராது. ஓகே, அதுல போட்டாங்கன்னா திருப்பி வரவே வராது சொல்றதுதான் குறிக்கதா இருக்கு சொல்லி பார்க்கிறோம். அதனாலதான் அது பேர் என்னதுன்னா செகண்ட் டெத். அதனாலதான் அக்னி கடலோட பேர் என்னது? 2ஆம் மரணம். 1ஆம் மரணத்துல இருந்து மீட்கிறதுக்கு யார் இருக்கா? இயேசு கிறிஸ்து இருக்காரு சொல்லி பார்க்கிறோம். 2ஆம் மரணத்துல இருந்து மீட்கிறதுக்கு யார் இருக்கா? யாருமே இல்ல. ஓகே, அதனாலதான் என்ன போட்டிருக்குன்னா எபிரேயர் 10ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். படிங்க 26ஆம் வசனத்துல இருந்து. 26. சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நான் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவனாய் இருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல் நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோடு எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினையுமே இருக்கும். என்ன சொல்ல வராங்க இதுக்கு? பாத்தீங்கன்னா சத்தியத்தை அறிந்த பின்பு நம்ம மனப்பூர்வமா மன திரும்புதல் இல்லாம நம்ம பாவம் செஞ்சுட்டு இருந்தோம்னா, தப்புதல் செஞ்சுட்டு இருந்தோம்னா, அப்போ பாவத்திற்கு மன்னிப்பு வந்து கிடைக்கிறதுக்கு இயேசு கிறிஸ்துவே இல்ல. ஆக்சுவலா நம்ம என்ன ஆயிட்டோம்? தாண்டிட்டோம் அவரை. எல்லாம் ஞானஸ்தானம் பெற்றுட்டோம், சத்தியத்தை அறிஞ்சிட்டோம், பரமேவை ருசி பார்த்துட்டோம், எல்லாம் பண்ணிட்ட பிறகு நம்ம மனப்பூர்வமா வந்து தப்பு செஞ்சுட்டு இருந்தோம்னா, மனப்பூர்வமா நம்ம பாவம் செஞ்சுட்டு இருந்தோம்னா, மனப்பூர்வமா வந்து இந்த உலகத்துல வந்து ஈடுபட்டு இருந்தோம்னா ஞானஸ்தானத்து அப்ப நம்ம என்ன பண்ணோம்? தேவன் கிட்ட நான் உமக்காக நான் வாழ்றேன், உமக்காக நான் வந்து என் ஜீவனை நான் கொடுப்பேன் சொல்லி நம்ம ஞானஸ்தானம் எடுக்கிறோம். எடுத்துட்டு பிறகு நம்ம உலகத்துக்காக நம்ம வாழ்றவங்களா இருந்தாலும், ஏன்னா வந்து மனப்பூர்வமா நம்ம வந்து அந்த உலகத்தின் காரியங்களா இருந்தாலும், நம்ம எந்த நோக்கத்துக்காக எடுத்தோமோ அது செய்யாதபடிக்கு நம்ம உலகத்தின்படி நம்ம ஈடுபட்டு இருந்தாலும் சரி, எல்லாமே பாவமாக சொல்லி போகிறோம். நன்மை செய்ய திராணி இருந்தும் செய்யாமல் இருந்தால் பாவம் ஆயிடுது. அப்ப பாத்தீங்கன்னா நம்ம டைமை வேஸ்ட் பண்ணாலே, தேவோட கிரியை செய்யாம நம்ம வந்து டைம் வேஸ்ட் பண்ணாலே அது பாவம் ஆயிடுச்சு சொல்லி போகிறோம். அதுல இருந்து நான் மனம் திரும்பி நம்ம என்ன பண்ணுமா? நம்ம தேவோட கிரியை செய்யணும்னு சொல்லிட்டு நம்ம வந்து அதுக்கான முயற்சி எடுக்கணும்னு சொல்லி போகிறோம். ஓகே, அதுக்கு முயற்சி எடுக்கிறதுக்கு ப்ரே பண்ணணும், அதுக்கு நம்ம வந்து விண்ணப்பத்துக்கு ஹெல்ப் கேட்கணும், சபை கூடி வருதுல நம்ம என்ன பண்ணக்கூடாது, விட்டு விடக்கூடாது சொல்லி பார்க்கிறோம். ஓகே, நாள்தோறும் வந்து கூடி வராங்கன்னா அதை வந்து நம்ம வந்து என்ன பண்ணோம்னா அதுல வந்து ஜாயின் பண்ணிக்கணும் சொல்லி பார்க்கிறோம் எப்படியாவது. அப்ப என்ன ஆகும்னா நமக்குள்ள மனம் திரும்புதல் வரும். அப்படிலாம் இல்லாதபடிக்கு நம்ம முழுமையா நம்ம உலகத்தின்படி போயிட்டோம்னா வந்து என்ன ஆகும் சொல்லி பாத்தீங்கன்னா, இனி வந்து அதுக்கு வந்து அதெல்லாம் மீட்பு கொடுக்கறதுக்கு யாரும் இல்லாததுனால நம்ம என்ன பண்றோம்? நியாய தீர்ப்பு வரும் சொல்லி நம்ம காத்திருக்க சொல்லி போகிறோம். அதான் 2ஆம் மரணத்துக்கு போறதா இருக்கு சொல்லி போகிறோம். ஓகே, அது அப்படியே 24, 25 படிங்க. படிச்சுட்டு அப்படியே படிங்க. மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து
ம். சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டுவிடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். ஓகேவா? அதுக்கப்புறம் தான் இந்த வார்த்தை வருது. படிங்க 26. அதை நம்ம மதிக்காம நம்ம இருந்தோம்னா அப்படி படிங்க. 26. சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறு ஒரு பலி இனி இராமல் நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோடு எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினியுமே இருக்கும். அப்படியே படிங்க 28. எனிஒன் மூசேயினுடைய நியாய பிரமாணத்தை தள்ளுகிறவன் இரக்கம் பெறாமல் 2-3 சாட்சிகளில் வாக்கினாலே சாகிறானே. அப்படி இருக்கும்போது தேவனுடைய குமாரனை மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானா இருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள். ஓகே, இதுதான் 2ஆம் வாரத்தை பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஓகேவா? அவ பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்களா? கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவங்க. கிருபையின் ஆவினா என்னது? இப்ப கிருபை கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த என்னது? மேக் ஹே ஒய் த சன்ஷைன், காற்றுள்ள போதே துற்றிக்கொள் சொல்ற மாதிரி கிருபையின் காரியம் வந்து நம்ம கிட்ட இருக்கு. அதை வந்து நம்ம பார்க்காதபடிக்கு, அதை நம்ம வந்து அதை நோக்கி நம்ம வந்து போகாதபடிக்கு நம்ம வந்து நிந்திக்கிறவங்களா இருந்தோம்னா என்ன ஆயிடுது பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவை நம்ம என்ன பண்றோமா? காலின் கீழ் நம்ம மிதிக்கிறவங்களா இருக்கோமா? அப்ப எவ்வளவு கொடிதானா வந்து ஆக்கினித்திற்கு போவாங்க. அதனால நீங்க என்ன பண்ணுங்க? மனம் திரும்புங்க. மனம் திரும்பி நீங்க செய்ய வேண்டிய ஞானஸ்தானத்தில் நீங்க எடுத்த உடன்படிக்கையில நீங்க வந்து உறுதியா இருங்க. அதை நீங்க தொடர்ந்து செய்யுங்க சொல்லி சொல்றாரு. ஓகேவா? அதனால சபை கூடி வருதல்னா என்னது? உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா உலகத்தின் ஆவி இருக்கு. சபை கூடி வரும்போது என்ன இருக்கு? அந்த சபையின் ஆவி இருக்கு சொல்லி பார்ப்போம். சபையின் ஆவினா என்னது? அந்த ஆவிக்குரிய நற்செய்தி சொல்றதா இருக்கட்டும், ஆவிக்குரிய வகையில நீங்க வளர்றதா இருக்கட்டும், இப்ப நம்ம பேசுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி காரியங்கள் நம்ம கூடி வரும்போது தான் நான் என்ன பண்றோம்? தேவனுடைய காரியங்கள் என்ன சொல்லி தெரிஞ்சுக்கிறோம். அதனாலதான் ஞானஸ்தானம் சொல்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை நம்ம சரியா தெரிஞ்சு எடுக்கணும். அதனாலதான் இயேசு கிறிஸ்து அத்தனை எச்சரிக்கை கொடுக்குறாரு. ஞானஸ்தானம் எடுக்க தயாரா? எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்தியா முன்னாடியே? நீ அதுக்கு முன்னாடி நீ எடுக்கணும்னா நீ என்ன பண்ணும்? எல்லாத்தையும் விடணும். நீ அது தயாரா? நீ என்னை கண்டில நீ வந்து உன் சகோதரனையோ சகோதரியோ உன் தகப்பனையோ தாயையோ நீ மகனையோ மகளையோ அன்பு கூர்ந்தால், அப்பா அம்மாவை அன்பு கூர்ந்தால் எனக்கு பாத்திரம் இல்ல. நீ எல்லாத்தையும் விட தயாரா சொல்லி இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? கோபுரம் கட்டுறதுக்கு எக்ஸாம்பிள் சொல்றாரு. அப்புறம் நெக்ஸ்ட் வந்து ராணுவத்துக்கு யுத்தத்துக்கு போறதுக்கான எக்ஸாம்பிள் சொல்றாரு. அதனாலதான் வந்து ஒன்ஸ் நம்ம உள்ள என்டர் ஆயிட்டோம்னா பின்னாடி போக முடியாது. அதனால்தான் கீழே பாருங்க 36 இருந்து படிங்க. 36, 38. நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது. வருகிறவர் இன்னும் கொஞ்சம் காலத்தில் வருவார், சமாதானம் தாமதம் பண்ணார். அவர் தாமதம் பண்ண மாட்டாரு. நெக்ஸ்ட், விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போனவனால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாய் இராது என்கிறார். பின்வாங்கி போவானால், பின்வாங்கி போவேனானால் அவன் பின்வாங்கி போயிட்டானா என் ஆத்மா அவனில் பிரியமாயிராது. நான் நம்புறேன் நீங்க வந்து பின்வாங்கி போக மாட்டீங்க. நீங்க விசுவாசத்துல நீங்க இருப்பீங்க. கடைசி வரைக்கும் விசுவாசத்தை பூச்சிக் கொள்வீங்க, நல்ல போராட்டத்தை போராடுவீங்க, விசுவாசத்தை காத்துக்கொள்வீங்க சொல்லி அவர் வந்து பவுல் வந்து சொல்றாரு. 39வது வருஷம் படிங்க. நாமோ கெட்டு போகாமல் பின் வாங்குகிறவர்களா இராமல் ஆத்துமா ஈடேற விசுவாசிக்கிறவர்களா இருக்கிறோம். பாருங்க, நம்ம பின்வாங்க மாட்டோம், நம்ம ஆத்மா ஈடேற விசுவாசிக்கிறதா இருக்கும். அப்படியே அதுலயே நிலைத்திருப்போம் சொல்லி பவுல் வந்து என்ன பண்ண நம்பிக்கை கொடுக்கிறாரு சொல்லி போகிறோம். சோ இதுல நம்ம இந்த செய்தியில என்ன புரிஞ்சுக்கிறோம் பாத்தீங்கன்னா, சபை ஓகே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட சபையா இருக்கட்டும், இல்ல உலக மக்களா இருக்கட்டும், யாராவது இந்த கிருபையை நிதிக்கிறாங்களோ, இந்த கிருபையின் காலத்தை வந்து அவங்க வந்து யூட்டிலைஸ் பண்ணலையோ, ஞானஸ்தானம் எடுத்துட்ட பிறகு இல்லைன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஃபேர் அண்ட் ஈக்குவல் சான்ஸ் கொடுத்துட்ட பிறகு அந்த கிருபையை வந்து அவங்க வந்து நிந்திக்கிறாங்க. அதான் நம்ம பார்த்தோம் ஐசியா 26 வந்து அந்த துன்மார்க்கர் என்ன பண்றாங்க? தேவனுடைய மகத்துவத்தை அறியாமலே போறாங்க. அவங்களோட கிருபையை என்ன பண்றாங்க? வீண்படுத்துறாங்கன்னு சொல்லி போகிறோம் அந்த நீதியோட தேசத்துல.
அதே போல சபையாகிய நம்மளுக்கு வந்து இப்ப வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு, சத்தியம் போதிக்கப்பட்டிருக்கு, பரமைவை ருசி பார்த்திருக்கோம். ஓகே, எல்லா நன்மையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். தெரிஞ்சுட்ட பிறகு நம்ம மனம் திரும்பாதபடிக்கு நம்ம உலகத்தின் காரியத்திலயோ இல்லைன்னா வந்து நம்ம பாவ காரியங்களையோ நம்ம மனம் திரும்பாம நம்ம இருந்தோம்னா நம்மளையும் மீட்கிறது வந்து கூடாத காரியமா இருக்கு சொல்லி பார்க்கிறோம். ஓகே, நம்ம பின்வாங்கி போற மக்களாகவும் ஒரு பார்ட் ஆஃப் டைம்ல நம்ம என்ன பண்றோம், நம்மளோட அழைப்பே மறந்து உலகத்தின் முழுமையா போயிடுற மக்களா இருப்போம். சோ தேவன் என்ன பண்ணாரா, நம்மள வந்து உலகத்துல இருந்து பிரித்து எடுத்தாராம். ஓகே, எதுக்காக? அவர் புண்ணியங்களை அறிவிக்கிறதுக்காக கூப்பிட்டு சொல்லி பார்க்கிறோம். அவர் அறிவிக்காதபடிக்கு நம்ம என்ன பண்றோம், உலகத்திலேயே திரும்பி போற மக்களா இருந்தோம்னா என்ன ஆயிடுது, நம்மளுடைய பின்னிலைமை முன்னிலைமை காட்டிலும் மோசமாயிடுது. அதெல்லாம் போட்டிருக்கு வசனம், அவர்களுடைய பின்னிலைமை முன்னிலைமை காட்டிலும் மோசமாயிடுச்சு சொல்லி பார்க்கணும். சோ அந்த மாதிரிதான் ஆயிடுறத பிறகு நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொல்லி சொல்றாங்க. சோ ஞானஸ்தானம் எடுக்க ரெடியா? ரெடி தாங்க. ஓகே, தயாரா இருக்க சேலஞ்சுக்கு இந்த இதுக்கலாம்? சில விஷயத்தை எப்படி எதிர்கொள்ள போறதுன்னு தெரியல. அது தேவ மேல நம்பிக்கை வைங்க. அதுதான், தேவனே என்னால தெரியல, தேவனே எப்படி தாவீது வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் வந்து விண்ணப்பம் வைக்கிறாரோ, தேவன் கிட்ட வந்து வேண்டுதல் செய்யறாரோ, எப்படி இயேசு கிறிஸ்து வந்து தனித்தனியா போயிட்டு என்ன பண்றாரு, தேவனுக்கும் அவருக்கு என்ன இருந்தது, ஒரு ஐக்கியம் இருந்தது இல்ல, ரிலேஷன்ஷிப். அந்த ரிலேஷன்ஷிப் தான் நம்மளுக்கு தேவை. நம்ம எந்த அளவு வந்து நம்ம தேவனுக்கும் நம்மளுக்கும் வந்து ரிலேஷன்ஷிப் இருக்கோ, நீங்க எந்த அளவு தேவனோட நீங்க வந்து ஐக்கியமா இருக்கீங்களோ அந்த அளவு நீங்க வந்து இந்த ஓட்டத்துல வந்து நல்லபடியா ஓட முடியும். ஓகே, நம்மளுக்கும் எப்படி நம்ம மேனேஜருக்கும் உங்களுக்கும் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்ததுன்னா என்ன பண்ணுவீங்க, ரொம்ப ஸ்மூத்தா போகும், எல்லாமே அப்ரைசல் ஸ்மூத்தா போகும், எல்லாம் ஸ்மூத்தா போகும். அது மாதிரி என்னதுன்னா, நம்ம தேவனை சரியா புரிஞ்சுக்கிட்டு நம்ம அவரோட கூட நம்ம வந்து நடந்தோம்னா, சேர்ந்து நடந்தோம்னா, எப்படி ஏனோக்கு நடந்தார் பாத்தீங்களா, இயேசு கிறிஸ்து தேவனோட சஞ்சரித்து கொண்டிருந்தார். ஓகே, அதே போல நம்மளும் என்ன பண்ணுமா, தேவனோட சஞ்சரித்து கொண்டிருந்தோம்னா கண்டிப்பா நம்மளும் வந்து கடைசி வரைக்கும் கொண்டு போய் சேர்ப்பார் சொல்லி பார்க்கிறோம். அவர் தான் நம்மள ஆரம்பிச்சார் நம்ம ஓட்டத்தை, அவரே முடிக்கவும் செய்வார் சொல்லி பார்க்கிறோம். அந்த வசனம் கூட படிக்கலாம், பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 2:12 நினைக்கிறேன், 12:13. ஆதலால் எனக்கு பிரியமா இருக்கிறவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமா இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, நான் தூரமா இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். ஓகே, அவருடைய தயவுள்ள சித்தத்தின்படி அவரே என்ன பண்றாரா, நம்மளுக்கு விருப்பத்தையும் செய்கையையும் அவரே ஃபுல்ஃபில் பண்றாரு சொல்லி பார்க்கிறோம். நம்ம செய்ய வேண்டியது என்னது, இந்த சரீரத்தை அவருடைய பணிகளுக்காக கொடுக்கிறது. நம்ம இந்த மாம்ச சரீரத்தை என்ன பண்றோமா, மாம்ச சரீரம் நம்ம கிரியைகள், மாம்சத்தை ஆவினாலே மேற்கொள்றது. ஓகே, தேவனுடைய நற்காரியங்கள் செய்யறதுக்காக நம்ம கொடுத்தாலே போதும். இந்த ஜீவனுள்ள அந்த காலத்தை, இந்த ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு, இந்த பூமியில இருக்க காலத்தை வந்து நம்ம ஒப்பு கொடுத்தாலே போதும். நம்ம அதான் சொல்றாங்களா, நம்ம சரீரத்தை ஜீவ பலியை ஒப்பு கொடுங்கள், இதுவே நீங்க செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை, தேவனுடைய நன்மையும் பிரியமும் பூர்ணமான சித்தம் என்னதென்று அறிஞ்சு உங்கள் மனது புதிதாகப்பட்டு நீங்க என்ன பண்ணுங்க, அவருக்கு இந்த உலகத்துக்கு ஒத்த விஷயம் தெரியாமல் நீங்க தேவனுக்கு என்று நீங்க என்ன பண்ணுங்க, உங்களை ஒப்பு கொடுங்க. தேவன் என்ன பண்ணுவாராம், அந்த சித்தம் அந்த அந்த செயல் எல்லாத்தையுமே தேவனே வந்து பண்ணுவார் சொல்லி பார்க்கிறோம். நம்ம மூலமா பண்ணுவார் சொல்லி பார்க்கிறோம். நம்ம அந்த பாத்திரமா இருக்கணும், அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. ஓகே, சோ இதுதான் நம்ம இங்க பாக்குறது. அப்ப 2ஆம் மரணம் சொல்ற பாயிண்ட் நம்மளுக்கு என்ன புரியுது சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு ஆளுக்கு வந்து ஆதாம் மூலமா மரிக்கிறது வந்து 1ஆம் மரணம், நெக்ஸ்ட் உயிர்த்தெழுந்து தேவன் ராஜ்யத்துல வந்து அவங்க மரிக்கிறது வந்து 2ஆம் மரணம் சொல்லி பார்க்கிறோம். அவங்க தப்பு செஞ்சு சாத்தனோட அந்த கீழ்ப்படியாமையில போனாங்கன்னா அவங்க 2ஆம் மரணம் வரான்னு சொல்லி பார்க்கிறோம். இது உலக மக்களுக்கு. சபைக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க பாத்தீங்களா, அதுவே வந்து அவங்களோட 1ஆம் மரணமா இருக்கு சொல்லி பார்க்கிறோம். அந்த வசனம் படிச்சிடலாம், எங்க இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரோமன்ஸ் 6ஆம் அதிகாரம், ரோமன்ஸ் 6:3. கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்திற்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரில் இருந்து எழுப்பப்பட்டது போல
நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாக நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாகும் ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஆதலால் இங்க என்ன சொல்ல வர்றாரு? புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நம்ம என்ன பண்ணிட்டோமா? பழைய மனுஷன் என்ன ஆயிட்டான்? பூமியா இறந்துட்டான். அதுதான் செத்து போயிட்டான். இனி நம்ம வந்து உயிர்த்தெழும் மீது நம்ம என்ன பண்றோமா? ஆவிக்குரிய சரீரத்தில் நம்ம வந்து நம்ம வாழ்ற மக்களா இருக்குன்னு சொல்லி பாக்குறோம். 5ஆம் வசனம் படிங்க. ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். அவருடைய மரணத்தின் சாயலில் நம்ம வந்து மறிச்சிட்டோம்னா ஞானஸ்தானத்துல அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலும் நம்ம இணைக்கப்படுவோம். அதுக்குதான் நம்ம என்ன பண்றோம்? இந்த புதிதான ஜீவியத்தை நம்ம என்ன பண்ணணுமா? ஜீவிக்கிற மக்களா இருக்கணுமா? இந்த புதிதான ஜீவியம் தான் என்னது? பரமவாசியா இல்ல ஆவிக்குரிய மனுஷர்களா என்ன பண்ணுமா? ஆவியினாலே மாம்ச கிரியைகளை அழித்தீர்கள் பிழைப்பீர்கள். ஆவியினாலே மாம்ச கிரியைகளை எப்படி அழிக்க முடியும்? சுவிசேஷ காரியங்களையும் நற்கிரிகளை செய்யறதுனாலையும் தேவனுடைய அந்த சபையோடைய பக்தி வெற்றியின் காரியங்கள் செய்யறதுனால நம்ம என்ன பண்ண முடியும்? அந்த ஆவியின் கிரியைகளை நம்ம செய்ய முடியும். அதனால என்ன ஆகுது? இந்த மாம்சத்தின் கிரியைகள் அடிவிது சொல்லி போகிறோம். ஓகே, உங்களுக்கு இந்த வசனம் புரியுதா? 4ஆம் வசனம் 4 மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. 6:4. ஆறாம் வசனம், 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அதான் நம்ம ஞானஸ்தானத்துக்கு கிறிஸ்துவனுடைய அடக்கம் பண்ணப்பட்டோம். ஞானஸ்தானத்துல கிறிஸ்துவனுடைய கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். மாம்சிக சரீரத்துல அவரோட மரணத்தின் சாயல் நாம் இணைக்கப்பட்டவர்கள். அவர் உயிர்த்தெழுதல் அதான் நம்மளும் வந்து அவர் உயிர்த்தெழுதல் சாயலா இணைக்கப்பட்டிருக்கின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகே, சோ உயிர்த்தெழுதலின் சாயல் சொல்லும்போது என்னது? அவர் ஆவியிலே மாம்சத்திலே கொலை உண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். இனி நம்ம வாழ்றது என்ன பண்ணுமா? ஆவிக்குரிய மனுஷங்களா வாழணும்னு சொல்லி பாக்குறோம். அதனாலதான் ரோமர்ல சொல்றாரு பாருங்க. ரோமர் அதே அதிகாரத்துல அதே புத்தகத்துல ரோமர் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் 12-13. ஆகையால் சகோதரரே, மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு நாம் மாம்சத்திற்கு கடலாணிகள் அல்ல. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். முடிஞ்சிச்சு. ஓகேவா? இனி நம்ம வந்து மாம்சத்திற்கு கடனாளிகள் அல்ல. மாம்சம் இறந்து போயிடுச்சு. நம்ம ஆவியின்படி நடக்கிற மக்களா இருக்குன்னு சொல்லி போகிறோம். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சரீரத்துல இறந்துட்டோம். நம்மளுடைய மரணம், முதலாம் மரணம் இந்த ஞானஸ்தானத்திலே முடிஞ்சது சொல்லி போகிறோம். ஞானஸ்தானம் அதான் ரொம்ப பவர்ஃபுல்லானது. ஞானஸ்தானம் அதுதான் வந்து இயேசு கிறிஸ்து எடுக்க சொன்னது. ஓகே, ஜலத்தினாலும் ஆவினாலும் பெறாவிட்டால் தேவன் ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. அதனால ஞானஸ்தானம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். அது தேவனுக்கும் நம்மளுக்கும் செய்யற இண்டிவிஜுவல் ஒரு ப்ராமிஸ், ஒரு கவனன்ட் நம்ம வந்து பண்றோம். ஓகே, எப்படி மேரேஜ் பண்றாங்களோ அதே மாதிரி இது ஒரு கவனன்ட். ஓகே, இது பரிசுத்தமான ஒரு கவனன்ட்டா இருக்கு சொல்லி போகிறோம். இதுவும் வந்து மேரேஜுக்கு ஒப்பா இருக்கு சொல்லி போகிறோம். ஏன்னா வந்து கல்யாண வீடு வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரத்துல வந்து பாத்தீங்கன்னா யாரெல்லாம் வந்து இந்த சபையில வெற்றி பெறாங்களோ அவங்க என்ன பண்றாங்களாம்? கிறிஸ்துவனே சேர்ந்து கல்யாணம் பண்றாங்களாம். ஓகே, அவர் வந்து கனவா பிரைடு, நம்ம வந்து குரூம் சொல்லி போகிறோம். ஓகே, கல்யாண விருந்து நடக்குது சொல்லி போகிறோம். ஓகே, அதெல்லாம் பத்தி நம்ம செப்பரேட்டா பார்க்கலாம். ஆனா இங்க என்னதுன்னா இது ஒரு கவனன்ட்டா இருக்கு சொல்லி போகிறோம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ நம்ம சரீரத்துல இறந்துடுறோம். ஓகே, இது முதலாம் மரணமா தேவன் இதை கன்சிடர் பண்றாரு. நம்ம இனிமேட்டு வந்து இந்த மாம்ச சரீரத்துல வாழ முடியாது. ஓகே, அதுக்கு கடனாளி கிடையாது, முடிஞ்சிச்சு வாழ்க்கை. இனி நம்ம வாழ்றது வந்து பாத்தீங்கன்னா ஆவிக்குரிய வாழ்க்கை தான் நம்ம வாழ முடியும். சுவிசேஷத்துக்காகவும் அந்த நற்செய்தி சொல்றதுக்காகவும் தான் நம்ம வாழணும். நமக்கு இந்த அன்றாட சாப்பாடு அந்த காரியங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அதுக்காக உழைக்கலாம். ஆனா நம்ம நோக்கம் என்ன இருக்கக்கூடாது? நம்ம கோல், நம்ம ஆம்பிஷன் வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு பெரிய பொசிஷன் வரணும், நான் நல்ல ஒரு பெரிய வீடு கட்டணும் சொல்ற அந்த எய்ம்ல நமக்குள்ள வந்துச்சுன்னா அது பூமிக்குரிய மனுஷன் எய்ம். ஓகே, அது மாம்சத்திற்கு மனுஷங்களோட எய்ம். அது வந்து உலகத்தோட வேஷம். ஓகே, அதெல்லாம் கடந்து போயிடுச்சு. நம்ம என்ன ஆயிட்டோம்? ஆவிக்குரிய மனுஷங்கள்லாம் பரலோகத்தில் நான் வீடு கட்டணும், பரலோகத்தில் நான் வந்து சேர்த்து வைக்கணும் சொல்ற அந்த இதுதான். எங்கே உங்க பொசிஷன் இருக்கோ அங்கே உங்களுக்கு இருதயம் இருக்கும். சோ அதுதான் நம்மளோட ஏமா இருக்கும் சொல்லி பாக்குறோம். அதுக்கேற்ற கிரியைகள் செய்யறது எப்படி செய்ய முடியும் சொல்லி பார்த்தீங்கன்னா விசுவாசத்தை காத்துக்கொள்ளணும். அது எப்படி காத்துக்கொள்ள முடியும் சொல்லி பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் என்ன பண்ணாங்க? சுவிசேஷத்தை அறிவிச்சாங்க. அது நிமித்தம் ஒரு பாடுகளை வந்து சந்தோஷமா என்னாங்க சொல்லி பாக்குறோம். அதே போல நம்மளும் என்ன பண்ணணும்? சுவிசேஷத்தை அறிவிச்சுட்டே இருக்கணும்னு சொல்லி பாக்குறோம். அது கூட படிக்கலாம்.
அப்போஸ்தலர் ஆக்ட்ஸ் 5ஆம் அதிகாரம் கடைசி 3 வசனம். அப்பொழுது அவர்கள் அவனுடைய யோசனைக்கு உடன்பட்டு அப்போஸ்தலரை வரவழைத்து அடித்து இயேசுவின் நாமத்தை குறித்து பேசக்கூடாது என்று கட்டளையிட்டு அவர்களை விடுதலையாக்கினார்கள். அவருடைய நாமத்திற்காக தாங்கள் அவமானம் அடைவதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடியினால் சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டு போய் தினந்தோறும் தேவாலயத்திலேயும் வீடுகளிலேயும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசுவே கிறிஸ்து என்று பிரசங்கித்தார்கள். இயேசுவே கிறிஸ்து மெசியா, அவர்தான் மெசியா சொல்லி என்ன பண்ணாங்க? பிரசங்கித்தார்கள் சொல்லி பார்க்கிறோம். என்ன சொன்னாங்க? பிரசங்கிக்க கூடாது சொன்னாங்க. இயேசுவின் நாமத்தை நீங்க என்ன பண்ணக்கூடாது, பேசக்கூடாது சொல்லி சொன்னாங்க. ஆனா தைரியமா என்ன பண்றாங்க? அதே ஆலயத்துல போயிட்டு, அதே வீடா போயிட்டு என்ன பண்றாங்க? ரோடா போயிட்டு போய் பிரசங்கம் பண்றாங்க. இயேசுவே மெசியா சொல்லிட்டு கிறிஸ்துவின் நிமித்தம் ஒரு பாடுகள் பத்தி என்ன பண்றாங்க? சந்தோஷப்படுறாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். இதுக்கு மேலதான் வந்து பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர்கள் பாத்தீங்கன்னா அங்க வந்து பாத்தீங்கன்னா அதிகாரத்தோட இருந்தாங்க. என்னன்னா அனனியா சப்பீரால் வந்து பாத்தீங்கன்னா அவங்க தப்பு செஞ்சாங்க சொன்ன உடனே பார் தேவன் வந்து உங்க கடிந்து கொள்வார் சொல்லும் போது என்ன ஆயிடுச்சு? இறந்து போயிட்டாரு அனியாஸ் சொல்லி பாக்குறோம். அதே போலதான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க மனைவியோ வந்து என்ன ஆயிட்டாங்க? பொய் சொன்னது நிமித்தம் இறந்து போயிட்டாங்க சொல்லி பாக்குறோம். மக்கள் மத்தியிலே பயம் இருந்தது. யாரை பார்த்து? அப்போஸ்தலர்கள் பார்த்து. அவ்வளவு ரெஸ்பெக்ட் பண்ணாங்க. அவ்வளவு மதிப்பு கொடுத்த அப்போஸ்தலர்கள் வந்து பாத்தீங்கன்னா கீழே பாத்தீங்கன்னா அடி வாங்குறாங்க. அந்த அடி வாங்குறத குறித்து அவங்க என்ன பண்ணல, அவமானப்படுத்தல. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஆள் வந்து பயங்கர ரெஸ்பெக்டடா ஒருத்தர் இருக்காரு வச்சுக்கோங்க. அவங்க வந்து ஒரு சாதாரண ஆளால அடிக்கப்படுறாங்கன்னா, அடி வாங்கினாங்கன்னா அது அவமானம் தானே. ஆனா இது அவமானமே நினைக்கல இவங்க என்ன நினைக்கிறாங்க? கிறிஸ்துவனுக்கு ஒரு பாடுகளுக்கு சந்தோஷம் சொல்லி நினைச்சாங்க. ஓகே, சபையின் மூப்பர் இவர். ஓகே, பேதுரு அவர் வந்து தலைவரா இருக்காரு. அவர் வந்து அடி வாங்கிட்டு இருக்காரு சொல்லி பாக்குறோம். அப்ப இவங்க எல்லாருமே என்ன பண்ணாங்கன்னா இயேசு கிறிஸ்துவின் அந்த கோட்பாடை வந்து ஃபாலோ பண்ணாங்க. என்னதுன்னா தன்னைத்தான் வெறுத்து சிலுவை எடுத்துக்கொள்ளுங்கள் சொல்லி சொல்றாங்கல்ல. என்னை பின்பற்றணும் என்ன பண்ணும்? ஃபர்ஸ்ட் டினை யோர் செல்ஃப், தன்னைத்தான் வெறுத்து. ஓகே, என்னை பின்பற்றுங்கள். எங்க படிக்கிறது? மார்க் 8ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். கரெக்டா? 34 35. பின்பு அவர் ஜனங்களையும் தம்முடைய சீஷரையும் தம்மிடத்தில் அழைத்து, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை ரட்சித்துக் கொள்வான். ஓகே, பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னதுன்னா டினை தெம்செல்ஃப், தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு பின்பற்ற கடவன். அப்போ இந்த சீஷர்கள் பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர்கள் பாத்தீங்கன்னா ஆரம்பத்திலேயே வெறுத்துட்டாங்க. அவங்க வந்து என்னதான் பதவியில இருந்தாலும் அதுக்கான பெருமை எல்லாம் கிடையாது. அது மாம்சீக பெருமை அதெல்லாம் இருந்ததுன்னா. அப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா எல்லாருமே ஒண்ணுதான் நினைக்கிறாங்க. சகோதர சகோதரிகள் எல்லாருமே அது மட்டும் இல்லாதபடிக்கு கிறிஸ்துவனுக்கு ஒரு பாடுகள் தான் மேன்மையானது சொல்லி என்ன பண்றாங்க? சந்தோஷப்படுறாங்க. ரிஜாய்சிங் சொல்லி பாக்குறோம். ஓகே, இதான் பவுலும் பாத்தீங்கன்னா என்ன பண்றாரு? ரிஜாய்ஸ் பண்றாரு. அவர் திரும்ப படம் மீது என்ன பண்றாரு? அவங்க வந்து பாட்டு பாடுறாங்க. ஜெயில கைதியை அடைச்சு வைக்கும் போது என்ன பண்றாங்க? அவங்க பாட்டு பாடி தேவனை துதிக்கிறாங்க சொல்லி பாக்குறோம். சோ அப்படிப்பட்ட தாட்ஸ் தான் நம்ம கிட்டே இருக்கணும். அந்த கிறிஸ்துவின் சிந்தை தான் நம்மளுக்கு இருக்கணும். அதே போலதான் வந்து நம்ம சுயநலம், ஈகோ இதுமே இருக்கக்கூடாது சொல்லி பாக்குறோம். எப்படி இயேசு கிறிஸ்து கிட்ட வந்து இல்லையோ, அவர் அரைஞ்சவங்களும் சரி, அவரை துப்புனவங்களும் சரி, இயேசு கிறிஸ்து மன்னிச்சாரோ, அதே போலதான் நம்மளும் என்ன பண்ணணும்? எல்லாருக்காகவும் தான் நம்ம என்ன பண்றோம்? இருக்கிறோம் சொல்லி பாக்குறோம். எல்லாருக்குமே தேவன் ராஜ்யத்துல வந்து சத்தியம் போதிக்க போறோம். சோ அந்த கிறிஸ்து நிமித்தம் வரும் பாடுகள் சொல்ற போது அதுல நம்மளும் பங்காளியா இருக்கிறது வந்து நம்ம சந்தோஷமா நினைக்கணும் சொல்லி பார்க்கணும். சோ இதெல்லாம் தான் நம்ம பாக்குறது. இப்போ 2ஆம் மரணம் வந்து சபைக்கு எப்படி வருது சொல்லி பாத்தீங்கன்னா, ஒண்ணு மனம் திரும்பாம இருக்கிறதுனால வருது. அவங்க வந்து உலகத்தின் படி போறதுனால வருது. அதுக்கப்புறம் எல்லா ஞானஸ்தானம் எடுத்துட்டு அவங்க வந்து திரும்ப சத்தியத்துல தெரிஞ்சுட்டு தப்பு பண்றதுனால அவங்க அந்த வசனம் எங்க இருக்கு? அதோட முடிக்கலாம் நம்ம. அது எங்க இருக்குன்னா எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 1 படிக்கலாம். அஸ்திபார போதனைகளா தெரிஞ்சுக்கிட்டு, இதான் அஸ்திபார போதனைகள் படிங்க. 6:1 1, 2, 3, 4 அப்படி படிங்க.
ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும் மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம், ஸ்தானங்களுக்கு அடுத்த உபதேசம், கைகளை வைக்குதல், மரித்தோரின் உயிர்த்தெழுதல், நியாய தீர்ப்பு என்பவைகளாகிய அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாமல் பூரணராகும்படி கடந்து போவோமாக. தேவனுக்கு சித்தமானால் இப்படியே செய்வோம். இப்படியே செய்வோம். ஓகே, அப்ப அஸ்திபாரம் வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். இதை குழப்பிக்காதீங்க சொல்லி சொல்றாரு. இதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, மேல கட்டுங்க, வீட்டை கட்டுங்க. ஓகே, அவனவன் தன் எவ்விதமாய் கட்டுகிறான்னு சொல்லி பார்க்க கடவன். அஸ்திபாரமாகிய கிறிஸ்துவ இல்லாமல் வேற அஸ்திபாரத்தை ஒரு நாள் போட முடியாது. அந்த அஸ்திபாரம் தான் பாத்தீங்கன்னா அந்த 6 போதனைகள் சொல்லி பார்க்கிறோம். இந்த 6 போதனைகள்ல ஒருத்தர் தெளிவா இருந்து ஞானசனம் எடுத்துட்டாங்கன்னா அவங்க சபையாயிட்டாங்க. இந்த 6 போதனைகள்ல தெளிவா இல்லாம அது சரியா தெரியாம ஞானசனம் எடுத்தாங்கன்னா அது ஞானசனமே கிடையாது, அவங்க கிறிஸ்தவர்களே கிடையாது சொல்லி பார்க்கிறோம். அதை நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்க்க போறோம். அப்ப பாத்தீங்கன்னா தெரிஞ்சிட்ட பிறகு ஞானசனம் எடுக்கிற மக்கள் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு சொல்ல வருதுன்னா 4வது வசனம் படிங்க. ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல்வார்த்தையையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடினால் மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். ஏதுவாய் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். எப்படி எனில் தம்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுகிறவர்களுக்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெறும். முள் செடிகளையும் முள் பூண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலமோ தகாததாயும் சபிக்கப்பட்டதாய் இருக்கிறதற்கு ஏற்றதாயும் இருக்கிறது. சுட்டெரிக்கப்படுவதே அதன் முடிவு. எங்கெல்லாம் நீங்க வந்து பேர்ன் அங்கெல்லாம் எரிக்கப்படுது சொல்லி பாக்குறீங்களோ, இந்த கான்டெக்ட் சுற்றுச்சூழலை வந்து அந்த அந்த முடிவை பத்தி பேசுறாங்களோ, சபையின் முடிவோ இல்லைன்னா வந்து உலகத்தின் மக்கள் உயிர்த்தெழுந்து வந்து தப்பு செய்யற மக்களுக்கு வந்து முடிவு இருக்கோ, அதை வந்து பாத்தீங்கன்னா நித்தியமான அழிவை குறிக்குன்னு சொல்லி பாக்குறோம். ஓகே, 2ஆம் மரணத்தை குறிக்கிறதா சொல்லி பாக்குறோம். சுட்டெரிக்கிறதுக்கே அது வந்து தகும் சொல்லி பாக்குறோம். அது முற்றிலுமா அழிக்கப்படுது சொல்லி பாக்குறோம். அந்த மாதிரி யாரெல்லாம் வந்து சத்தியத்தை தெரிஞ்சுக்கிட்டு பரமையை ருசி பார்த்து ஞானசனம் பெற்றுறாங்க, பரிசுத்தவை பெற்றுக்கொள்றாங்க. ஞானசனம் பெற்றும்போது இது பரிசுத்தவை கொடுத்துட்டாரு தேவன். ஓகே, அதுக்கப்புறம் பின்னிட்டு போறவங்க என்னாவது, தேவனுடைய குமாரனே என்ன பண்றாங்க, கால் கீழ் மிதிக்கிறவங்களா இருக்காங்க, அவரை பப்ளிக் டிஸ்கிரைஸ் பண்றாங்க சொல்லி போறோம். அந்த கிருபியை வந்து வீண் பண்றாங்க சொல்லி போறோம். அவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த இடம் வந்து எப்படிப்பட்ட இடமா இருக்கான், அந்த நிலம் ஒன்றுத்துக்கு யூஸ் இல்லாத ஒரு நிலமா இருக்கு சொல்லி போகிறோம். அப்போ அது வந்து யூஸ் இல்லைன்னா என்ன பண்றாரு, காட் வந்து அதை சுட்டரிக்கிறதுக்கு யூஸ் பண்றாரு, சுட்டரிக்கிறார் சொல்லி போகிறோம். அதனால என்ன, தாம்ஸ் திசில்ஸ் சொல்ற அந்த வேண்டாத வீண் செடிகளை வந்து பிறப்பிக்கிறதா இருக்கு. அதுல நல்ல விதை போட்டாலும் அது என்ன பண்ணுது, கெட்ட அந்த வீட்ஸ் தான் என்ன பண்ணுது, அது பிறப்பிக்கிறதா இருக்கு சொல்லி போகிறோம். தேவையில்லாத அந்த கலைகளை தான் என்ன பண்ணுது, அது பிறப்பிக்கிறதா இருக்கு, அது அதுல இருந்து வருது சொல்லி போகிறோம். அதனால என்ன பண்றாரு, அந்த இடத்தையே என்ன பண்றாரு, எரிச்சிடுறாரு சொல்லி போகிறோம். ஸோ இதான் வந்து 2ஆம் மரணம், சபைக்கு வந்து 2ஆம் மரணம். அப்போ சபைக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய இந்த ஜீவ காலம் இருக்கு பாத்தீங்களா, அந்த மாம்சத்திலேயே அவங்க மரிக்கிறது தான் வந்து பாத்தீங்கன்னா, யாரெல்லாம் தப்பு செஞ்சு கீழ்ப்படியாம அந்த கிருவியை வேஸ்ட் பண்றவங்க, இல்லைன்னா வந்து மன திரும்பாம இருக்காங்க, கடின இதயத்தோட இருக்காங்களோ, அவங்களுடைய இந்த மாம்சீக மரணமே என்ன ஆயிடுது, அது 2ஆம் மரணமா ஆயிடுச்சு சொல்லி பார்க்கிறோம். ஓகே, ஏன்னா ஏற்கனவே ஞானஸ்தானத்துல மறிச்சிட்டாங்க, அது தேவன் என்ன பண்றாரு, அங்கீகரிச்சிட்டார். அங்கீகரிக்கலன்னா பரவாயில்ல, அவங்க தேவன் ராஜ்யத்துல உயிரோட வருவாங்க. ஓகே, அங்கீகரிச்சிட்டாருன்னா அதுவே அவங்களுக்கு என்ன ஆயிடுது, 2ஆம் மரணம் ஆயிடுது சொல்லி பார்க்கிறோம். ஓகே, இந்த மாம்சீக மரணமே 2ஆம் மரணம் ஆயிடுது. புரியுதா? ஓகேப்பா, இவ பார்த்ததுல ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா, கேள்விகள் இருக்கா? 2ஆம் மரணம் இல்லடா. சரி, சோ எப்படி வந்து உலகத்துக்கு 2ஆம் மரணம், அப்புறம் சபைக்கு 2ஆம் மரணம் சொல்றத நம்ம பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா அஸ்திபாரம், அதோட முடியுது ஃபைனல் கிளாஸ். ஓகே, அதை நம்ம மண்டே பார்க்கலாம். ஓகே ஓகேப்பா, அது முடிஞ்ச பிறகு ஒரு கொஸ்டின் டைம் மாதிரி நான் வைக்கிறேன். நான் நிறைய கொஸ்டின் கேட்கிறேன், அது வந்து நம்ம டியூஸ்டே பார்க்கலாம். ஓகே சரி, ஓகே, அது நல்லா இருக்கும். அதுல உங்களுக்கு தெரியாத கேள்விகள் கேட்கிறேன், அது
டிஸ்கஷன் மாதிரி வச்சுக்கலாம். ஓகே, எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, சிங்கராஜ் நீங்க ஆ, நீங்க ப்ரே பண்றீங்களா? prayer? sure. Okay. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த மாலை நேரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வேலையிலே உங்களை பற்றி நாங்கள் இன்னைக்கு நாங்கள் உங்களை பற்றி 2ஆம் மரணத்தை பற்றி நாங்கள் தெரிந்து கொண்டோம். உமது சத்தியத்தை நாங்கள் இப்போ நாங்கள் தெரிந்து கொண்டு இருக்கிறோம். நாங்கள் வேற எந்த வழியும் செல்லாமல் 2ஆம் மரணத்துக்கு தள்ளப்படாமல் நீட்டாக உன் ஞானத்தோடு எங்களை வழிநடத்தி கொண்டு போங்க. அதே போல் பைபிளை ஆராய்ந்து பார்த்து தற்போது இந்த உலகத்தில் நடக்கிறத பார்த்து ராஜ்யம் சமயமா இருப்பது என்று நாங்கள் தெரிந்து கொண்டோம். அதற்காக நாங்கள் எங்களை ஆயத்தமாக்க வேண்டும். அப்பா, எங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பு மூலமாக நாங்கள் சபையுடனே சேர்ந்து உமது ஊழியத்தை செய்ய நீதாமே எங்களை ஆசிரியர் தெரிந்து கொள்ளாத மக்களுக்கு நாங்கள் தெரிந்து கொண்டதின் மூலமாக மற்றவர்களுக்கு இந்த சத்தியத்தை நாங்கள் போதிக்க நீதாமே எங்களுக்கு ஞானத்தையும் சித்தத்தோடையும் எங்களை வழிநடத்தி எங்களை கொண்டு போவார்கள். இந்த பைபிள் கிளாஸ் மூலமாக நாங்கள் தெரிந்து கொண்டது போல மற்றவர்களும் இதை தெரிந்து கொள்ள நீதாமே இதை ஆசீர்வதிக்கணும். அது இந்த பைபிள் கிளாஸ்ல கத்துக்கிட்ட நாங்களும் இதை போதிக்கிற அவங்களுக்கும் உடல் சுகத்தையும் தலைமையும் உன் கரத்தினாலே எங்களை காத்துக் கொள்ளுங்கப்பா. யாவும் மூலமாக இஜபத்துக்கு நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு பரிசுத்த ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும். ஆமென். ஆமென். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Okay பா. அண்டே பார்க்கலாம். Take care. Bye Isaac.